அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெதுவடை நல்லா மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் மிக்சியில் அரைச்சி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சில பேர் வந்துட்டு மெதுவடை பண்ணும்போது நல்லா ரப்பர் மாதிரி கெட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு வந்துட்டு நான் ஒரு 400 கிராம் போல் வந்துட்டு உளுந்து எடுத்துருக்கேன். முழு உளுந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். தண்ணி ஊற்றி ஒரு 3-4 வாட்டி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 to 2 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா வந்துட்டு பொங்கி ஊறி வரணும். அந்த மாதிரி ஊறி வந்த பிறகு அந்த தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்துட்டு நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 ஐஸ் கட்டி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் குறைன்னு கூட இருந்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்க்கும்போது லைட்டாக மேலே எலும்பி வரணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உளுந்துமே பேட்சாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பேட்சுக்குமே வந்துட்டு பச்சை மிளகாய் இஞ்சி போடணுன்னு அவசியம் இல்லை. ஐஸ் கட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டும் அரைச்சிக்கோங்க. சேர்த்து எடுத்த பிறகு கையாலே ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கையில் அடிக்கிறதுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2-3 நிமிஷம் அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் வந்துட்டு 1/4 கப்போட கொஞ்சம் நம்ம எடுத்தோம்லையா 2 கப் அளவுக்கு உளுந்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு திரும்பவும் வந்து அடிச்சுக்கிட்டேன். அதிலே வந்துட்டு நான் உப்புமே சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்துட்டு எனக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டது. சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்கிறதா பிளானில் இருந்தேன். அதனால் பாதி எடுத்து வச்சுட்டு மீதியில் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் ஒன்றே தான் நம்ம ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால் ஒன்றே வாசனைக்காக மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. மாவும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விஸ்கல் அடிச்சிங்க பார்த்திங்களா, அதிலே வந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து அடிச்சிங்கன்னா நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு அப்போ செஞ்சிங்கன்னா இன்னுமே புசு புசுன்னு வரும். நான் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கையை நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து தட்டி ஓட்டை போட்டிருந்தேன். எண்ணெய் வந்துட்டு நம்ம போடும்போது நல்லா சூடாக இருக்குன்னா அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு வந்து செய்யணும். அப்படி செய்யும் போது நல்லாவே கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு வேணும்னா நீங்கள் மாவை எடுத்த உடனே தட்டி ஓட்டை போடாமல் அப்படியே பால் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஓட்டை போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா புசு புசுன்னு குண்டாக வரும். அப்படி செய்யும் போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்காது. அந்த உள்ளே இருக்கிற பார்ட் வந்துட்டு ஒயிட்டாக இருக்கிறது, வெளியில் இருக்கிற கிறிஸ்பி பார்ட் மட்டும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தட்டி தான் போடுவேன். இப்படி போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே மட்டும் லைட்டாக சாஃப்டாக இருக்கும். அப்படி செய்யும் போது வீட்டிலுமே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.